வயல் நண்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. இந்த வயல் நண்டு வந்து போர்டு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். உடைக்கும் போதே சிலப்போ பொல பொலன்னு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விடுங்க. நண்டை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 முன்னங்கால் கொடுக்கையும் பிச்சிடலாம். இது பின்னாடி பக்கம் அந்த பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் இருக்குங்க, அதை பேச்சு தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஓட்டை வந்து பின்னாடி பக்கமாக பிடிச்சி விட்டோம்னாக்கா வந்துடும். அது வெளிச்சு ஓடாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சிச்சு. இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து முட்டை, நண்டோடைய முட்டை. இது வந்து செவில். நம்ம வந்து மீனில் இருக்கும்ல செவில், அதேமாதிரி இந்த செவில் தான் அது சைடில் இருந்து எடுக்கிறது. அதை எடுத்துட்டா போதும். சின்ன சின்ன கொடுக்கெலாம் வேணும்னாக்கா அப்படியே போட்டுடலாம். வேணான்னாக்கா கொஞ்சம் நுனியில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டிங்கனாக்கா கொதிக்கும்போது அந்த எசன்ஸ்லாம் உள்ளே போய் நல்லா வெந்து நண்டோடைய சாறு வரும். அதுக்காக தான் நண்டு கொடுக்கையும் போடுறது. இது வந்து சின்ன நண்டாக இருந்துச்சு முன்னாடி புட்டது. இது கொஞ்சம் பெரிய நண்டு. இது உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காட்டுறேன். கொடுக்கு தேவைன்னா அப்படியே வச்சுருங்க, புடாதீங்க. தேவையில்லைன்னா புட்டு போட்டுருங்க. எனக்கு தேவையில்லை, அதனால தனியாக புட்டு போடுறேன். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறத எடுத்துடுறோம். இப்போ மேல் ஓட்டையும் கயிட்டணும். பின்னாடி பக்கத்துலேருந்து கயிட்டுங்க. அந்த கருப்பு கலரில் தெரியுது பாருங்க லைட்டாக, அதை தான் எடுத்துடணும். அது சிலதில் வெள்ளையாக இருக்கும், சிலதில் கருப்பாக இருக்கும். இப்படி தான் சுத்தம் பண்ணிக்கணும். எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நல்லா சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். கருவடகம் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும், நிறையா போடணுங்கிறது கிடையாது. இப்போ பொன் வறுவலாம் பொரிஞ்சிச்சு கருவடகம். பூண்டு வந்து ஒரு 10 பல் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை குழந்தை இருக்குது, அதனால தாய்ப்பாலுக்காக பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கோம். அதை நசுக்கி போட்டுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த நண்டு வந்து நாட்டு நண்டு வந்து சளிக்கு நல்லது. பனிக்காலம், மழைக்காலம், இந்த மாதிரி காலங்களில் எல்லாருக்குமே சளி பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சளி பிடிக்காமல் இருக்கும். நண்டு அதில் போட்டுக்கலாம். நண்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு வதக்கிக்கலாம். நல்லா கிண்டி வதக்கணும். இப்போ மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அதையும் நல்லா போட்டுக்கணும்.
சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளும் மல்லியும் வச்சு அம்மியில் அரைச்சி வேணாலும் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நான் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. அதையும் போட்டு புளி வந்து நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போடுங்க. புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊற்றி நல்லா கிண்டுங்க. புளி தண்ணி நல்லா திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைங்க. கனமாகவும் வைக்க வேணாம், கம்மியாகவும் வச்சிங்கன்னா சீக்கிரம் சுண்டி போயிடும். திட்டமான தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போகிறப்ப மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போட்டு ஒரு கிண்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன் நான் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன்னா தாய்ப்பால் அதிகமாக கிடைக்கும், சளி இருக்கவங்களுக்கு இதை சாப்பிட்டாக்கா சளி குறையும். அதுக்காக தான் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்களும் அதேமாரி சேர்த்து சாப்பிடுங்க. நண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.